எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம குழந்தையோட பேச்சு மொழி வளர்ச்சியில நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமா இருப்போம். ஆனா நம்ம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக், நம்ம குழந்தைக்கு வெயிட்டிங் டைம் அப்படிங்கறத கொடுக்கறதே கிடையாது. இந்த வெயிட்டிங் டைம்னா என்ன? இந்த வெயிட்டிங் டைம் குழந்தையோட பேச்சு மொழி வளர்ச்சிக்கு எவ்வளவு அட்வான்டேஜஸா இருக்க போகுது, இந்த வெயிட்டிங் டைம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் சந்திரலேகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். சரி, வெயிட்டிங் டைம்னா என்னன்னு போறதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன், உங்க பேர் என்ன அப்படின்ட்டு. ஆனா உங்களுக்கு டைமே கொடுக்காம நானே அடுத்தடுத்த கேள்வி கேட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு பேசணும்னு தோணுமா? இல்ல இந்த இன்ட்ராக்ஷன் தான் எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காது இல்லையா? இதே தான் நம்மளும் குழந்தைங்க கிட்ட பண்றோம். நம்ம குழந்தைங்க கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம குழந்தை நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணணும், அவங்க பேசணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு மைண்ட்ல இருக்கு. ஆனா நம்ம குழந்தை பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதே கிடையாது. இது என்ன, அது என்ன, இது என்னது, நான் என்ன வச்சிருக்கேன், நீ என்ன வச்சிருக்க, அங்க பாரு இது வச்சிருக்கேன், அங்க பாரு அது வச்சிருக்கேன்னு நம்மளே பேசிக்கிட்டே இருந்து அந்த குழந்தைக்கு ஒரு டைமே கொடுக்காம நம்மளே இன்ட்ராக்ட் பண்றது தான் இந்த வெயிட்டிங் டைம் அப்படிங்கறதோட நீடை இங்க இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ வெயிட்டிங் டைம்னா என்னன்னு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த குழந்தை திரும்ப இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அந்த குழந்தைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றது தான் நம்ம வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்றோம். வெயிட்டிங் டைம் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க ஒரு கான்வர்சேஷன்ல அவங்களும் இன்வால்வ்டா இருக்காங்க அப்படிங்கறத ஃபீல் பண்ணுவாங்க. இதனால அவங்களோட கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும், அவங்க ரொம்ப மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இது ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் மை கான்வர்சேஷன். நான் ஒன்னு கேட்கறேன், இல்ல நான் ஒன்னு சொல்றேன், ஒரு டைம் கொடுக்குறேன், அந்த குழந்தை ஒரு விஷயத்த கன்வே பண்றாங்க, அதுக்கு நான் திரும்ப ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பை கான்வர்சேஷன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் சைல்டும் ஓகே, ஐ எம் ஆல்சோ இன்வால்வ், நானும் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ நிறைய எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கும் போது சைல்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பாங்க, அவங்களும் இன்னும் ஆசையா நிறைய விஷயங்களை கத்துக்க நினைப்பாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களோட கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வெயிட்டிங் டைம்ல நான் என்ன அப்சர்வ் பண்ணணும், என் சைல்டு வார்த்தை சொல்றது இல்ல வாக்கியங்கள் சொல்றதா முக்கியமா கவனிக்கணுமா அப்படின்னா, வெயிட்டிங் டைம்ல வேர்ட்ஸோ சென்டென்சஸோ மட்டும் நம்மளோட ஃபோக்கஸ் கிடையாது, நிறைய விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு அவன் உங்களோட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணலாம், ஒரு பொருளை போய் எடுக்கலாம், இல்ல கை காமிச்சு இந்த பொருள் வேணும்னு சொல்லலாம், சத்தங்கள் கொடுக்கலாம், இல்ல அவங்களோட பாடி லாங்குவேஜஸ் மாறலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ஓகே, குழந்தைக்கு இதுதான் தேவைப்படுது, இதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு கம்யூனிகேஷன் அதுல டெவலப் ஆகுது. இதனால குழந்தை ஓகே நான் என்ன சொல்ல நினைக்கிறேங்கிறத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்கும் போது அதுக்கான இன்ட்ராக்ஷன்ஸோ அதுக்கான மோட்டிவேஷன்ஸோ ஜாஸ்தியாவே கிரியேட் ஆகுது. ஸோ இந்த வெயிட்டிங் டைம் சொல்றீங்க, அப்போ நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு குழந்தைங்களுக்கு ஏற்றபடி மாறும். சில குழந்தைங்க நீங்கள் 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ண உடனே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணலாம். சில குழந்தைங்க ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் கம்யூனிகேட் பண்ணலாம். பட் ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் போர் ஆகியோ இல்லை அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயோ டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அவங்க கிட்ட ரெஸ்பான்ஸ் வரலாம், திருப்பி அந்த இன்சிடென்ட் ரிப்பீட் பண்ணிட்டு அப்புறம் வெயிட்டிங் டைம் கொடுக்கலாம். ஸோ இது மூலியமாவும் அவங்களோட கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். இந்த வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது 5 செகண்ட் 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு சைல்டுக்கு ஏற்றபடியும் ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்றபடியும் மாறும். வெயிட்டிங் டைம்ல நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, மல்டிபிள் கொஸ்டின்ஸ் குழந்தைகிட்ட கேட்கறது அண்ட் நம்மளே குழந்தைக்கு இதுதான் வேணும்னு டிசைட் பண்றது. இது ரெண்டுமே நம்ம பண்ணக்கூடாது. டைம் கொடுத்தாதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன கன்வே பண்ண விரும்புறாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோல வெயிட்டிங் டைம்னா என்ன அண்ட் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம வெயிட்டிங் டைமை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்க ஃபேமிலி யாருக்காவது பேச்சு மொழி முழுங்குறது சம்பந்தமா ஏதாவது குவெரிஸ் ஆர் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, கண்டிப்பா எங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ணி உங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இன்னும் பேச்சு மொழி முழுங்குறது சம்பந்தமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட். See ya.